ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜா கிச்சனில் பார்க்குறது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் கட்லெட் தான் சேர்க்குறோம். வாங்க பார்த்துடலாம். சக்கரை கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா மசிச்சுக்கலாம். சக்கரை கிழங்க பிசைஞ்சாச்சுங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நைஸ் உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கட்லெட்டாக தட்டிக்கலாங்க. நமக்கு நீங்கள் பிரெட் கிராம்ஸ்லாம் தேவையில்லை. கடாயில் சலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ணல. லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கு தட்டி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றுனா. சக்கரை கிழங்கு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம செஞ்ச கட்லெட்டை திருப்பி விட்டுக்கலாங்க. அப்போ எல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோலாம் எதுவுமே கிடையாதுங்க. கட்லெட் கேட்டோம்னா இந்த மாதிரி தான் சக்குன்னு ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம செஞ்ச கட்லெட்டை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஈஸியான ஸ்நாக்ஸ், ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, ரொம்பவே ஈஸியானதுங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நம்ம செஞ்ச கட்லெட்டை சாப்பிட்டுக்கலாங்க.